ஃபர்ஸ்ட் எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்த உடனே அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. டிஎம்கே தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் யாருமே ஒத்துழைக்கல. ஒரு நாள் மட்டும் ஃபுல் ஸ்ட்ரைக், பஸ்ஸே ஓடல. பாரிஸ் கார்னர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கையில குழந்தைகளை வச்சுட்டு பால் வாங்க கூட காசு இல்லை அப்படின்னாங்க. எல்லாம் ஊருக்கு போறதுக்கு பஸ் காசு கிடையாது. அப்போ பஸ் டிரைவரும் கிடையாது. எல்லா எஸ்சிடி நான் என்ன பண்ணேன்னா எல்லா அந்த அசோக் லைலண்ட் அவங்களாம் சேசிஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எங்க வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுக்குள்ள எல்லாரையும் வரிசையா விட்டு மார்ச் பாஸ் பண்ணேன். எத்தனை டிரைவர் எத்தனை கண்டக்டர் இருக்காங்க. 3 மணிக்கு நான் பாரிஸ் கார்னருக்கு வருவேன். எம்டிசியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா அந்தந்த பஸ் ரூட் எடுத்து எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரே பாரிஸ் கார்னருக்கு வந்தேன். எல்லாரும் கையில குழந்தைகளை வச்சுட்டு பால் வாங்க கூட காசு இல்லை அப்படின்னாங்க. எல்லாருக்கும் அப்போ காசு கொடுத்தோம். எல்லாரையும் எம்டிட்ட சொன்னேன், இன்னைக்கு மட்டும் யார்ட்டையும் காசுவே வாங்காண்டாம், யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ ஏறி போட்டோம். அப்புறம் கிண்டியில இருந்து அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு போலீஸ், அன்னைக்கு ஐஜி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். நானே எல்லாமே ஹேண்டில் பண்ணேன். எல்லா த்ரூ அவுட் டிஜிபி ஐஜிக்கு 5 பஸ் சேர்ந்து போகணும். யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கும்.